ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். என்னடா இது புது வாய்ஸாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் பேர் ரம்யா. நம்ம சேனலோட புது நரேட்டர். உங்கள் லைஃபுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்ல இருக்கேன். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரா இவன் பேசிகிட்டே இருக்கான், வேற வேலையே இல்லை போல, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று உளறிட்டே இருப்பான் போல இப்படின்னு யாராவது உங்களை சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அல்லது ஒரு கேங்கில் நீங்கள் இருக்கிறப்போ உங்கள் வேர்ட்ஸுக்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போது உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, இன்னையோட உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்கள் மதிப்பை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது பில்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸை அதிகரிக்கணும். நம்மளே மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? உங்கள் வார்த்தைக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க? யார் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி, நீங்கள் செய்கிற விஷயத்தில் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் எப்போவுமே மாற்றிக்க கூடாது. படிக்காதவன் படத்தில் நம்ம விவேக் சார் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவர்கிட்ட நீ தாதாடா, கேங் லீடர்டா, நீ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்பாருல்ல, அதே மாதிரி தான் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையை டெவலப் பண்ணினாதான் மற்றவங்க கிட்ட நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். அப்போ தான் அவங்கக்கிட்ட உங்களோட வேல்யூவும் அதிகரிக்கும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோக்கஸ் ஆன் யுவர் எபிலிட்டிஸ். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் வீக்னஸை பற்றி மற்றவங்களுக்கு தெரிவிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸான பர்சனாக இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறத தவிர்த்திடுங்க. இது உங்களோட வேல்யூவை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். இரண்டாவது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்புங்க. அப்படியே ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணினாலும் பெரிய மனசு பண்ணி நீங்களே உங்களை மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணாதான் பல விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஜாலியாக செய்யுங்க. மூன்றாவது, அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு லக்கே இல்லை போல, நான்லாம் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், நான் நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது, என்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கே கைவிட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரியான தாட்ஸ் இருந்தால் உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் லைஃப் நார்மலாகவே தான் போயிட்டு இருக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை செதுக்குது. ஸோ உங்கள் எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாரும் உங்களை உயர்வாக நினைப்பாங்க. நான்காவது, மானிட்டர் யுவர் ப்ரோக்ரஸ். உங்கள் பர்சனல் அண்ட் ஒர்க் லைஃப்பை அப்பப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. எந்தெந்த விஷயங்கள் உங்களோட மன அமைதியையும் உங்கள் கான்ஃபிடென்ஸையும் குறைக்குதோ அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இது உங்களோட மன நிறைவுக்கு உதவியாக இருக்கும். ஐந்தாவது, டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தருதோ அந்த விஷயங்களை பண்ணுங்க. மற்றவங்களோட கருத்துக்கள், எண்ணங்கள், அதை நினச்சி நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்யாமல் இருக்காதீங்க. உங்கள் ஹாப்பினஸை உங்களால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 விஷயங்களை பயன்படுத்தி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட மதிப்பை உயர்த்தும். இரண்டாவது, டைம் இஸ் எவ்ரிதிங். உங்கள் டைமை சரியான வழியில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த செய்ய சொல்லி உங்ககிட்ட யாராவது சொன்னால் அதுக்கு நோ சொல்ல கற்றுக்கோங்க. இது உங்களோட மதிப்பை அதிகரிக்கும். எப்போவுமே எல்லா டைமும் எல்லாருக்கும் உங்களோட அவைலபிலிட்டியை கொடுக்காதீங்க. உங்களோட அவைலபிலிட்டியை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதிகரிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைமை ஷெட்யூல் பண்ணி பிஸியாகவே வச்சுக்கோங்க. தேவையில்லாத எமோஷ்னல் ட்ராமாஸ்க்கு இடமே கொடுக்காதீங்க. ஒரு ஃபேமஸான குவாட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான். ஆமாங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் டைம் உங்களுக்காகவோ அல்லது வேற யாருக்காகவோ நிற்க போகிறது கிடையாது.
ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாத விஷயங்களுக்கு தயங்காமல் நோ சொல்ல கற்றுக்கோங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி பயப்படாமல் உங்கள் டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது உங்களோட மதிப்பை உயர்த்தும். ஃபேமஸ் பயாலஜிஸ்டான சார்லஸ் டார்வின் ஒரு அழகான குவாட் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் அவனோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்காமையே போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்க. இது உங்களோட வேல்யூவை அதிகரிக்க உதவும். 3வது, எம்பவர் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட ரெஸ்பெக்டோட பேசுங்க. வல்கரான லாங்குவேஜஸை யூஸ் பண்ணாமல் ஜென்யூனாக பேச ட்ரை பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் பேசுகிறது மட்டும் கிடையாது. உங்கள் ஐடியாஸ் அப்புறம் உங்கள் தாட்ஸை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசுங்க. உங்கள் பேச்சு தான் மற்றவங்களுக்கு உங்களை பற்றி இருக்கக்கூடிய தாட்ஸை முடிவு பண்ணும். அண்ட் 4வது, கண்ட்ரோல் யுவர் பாடி லாங்குவேஜ். உங்களோட பாடி லாங்குவேஜை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இல்லை கான்ஃபிடென்ட் இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லும். ஸோ எப்போவுமே நீட்டாக எந்த இடத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடணும், உங்களை எப்படி மற்றவங்க முன்னாடி நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதில் நல்ல கவனம் செலுத்துங்க. மொழி இல்லாமல் மற்றவங்க கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தான் உதவும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறீங்கன்னா உங்களோட ஒரு சைடு ஹெட்டை சாய்ச்சி வச்சு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க பேசுகிறத ஆக்டிவாக லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஒருத்தங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ எங்கேயோ பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் பேசுகிறத கேட்குறவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட கான்வர்சேஷனை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தும். இந்த பாடி லாங்குவேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகளை ஃபாலோ பண்ணலாம். 1வது, ப்ராக்டிஸ் செல்ஃப் அவேர்னஸ். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ உங்கள் மேலே முழு கான்சியஸை வைங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க கிட்டையும் உங்களால் ஆக்டிவாக பேச முடியும். 2வது, ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், பேசுகிறப்போ உங்கள் கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை கட்டிட்டு நல்லா வெறப்பாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கேஷுவலாக பேசுங்க. 3வது, மெயின்டைன் ப்ராப்பர் போஸ்டர். காலால் தரையை தேய்ச்சிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை பற்றி கேட்டும் கேட்காம இருக்கக்கூடிய பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. பேசுகிறப்போ நல்லா ஜென்யூனாக கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக பேசுங்க. அது உங்களோட மதிப்பை அதிகரிக்கும். 4வது, ஸ்மைல். சிரிப்பு அப்படின்ற ஒன்று எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்டை நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் ஸ்மைல் அப்படின்றது ப்ளசண்ட்டாக மைல்டாக இருக்கணும். ஸ்மைல் பண்ணுறது கிஃப்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் யாரையாவது பார்த்து ஹஹஹான்னு சிரிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும். ஸோ எப்போவுமே உங்கள் ஃபேஸில் ஒரு மைல்டான ஸ்மைலை வச்சுக்கோங்க. அந்த ஸ்மைல் மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணும். 5வது, கீப் அண்ட் ஐ கான்டாக்ட். மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. இது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை அதிகப்படுத்தும். ஓகே சரி அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்ககிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. ஸோ மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ ஐஸை பார்த்து பேச முயற்சி பண்ணுங்க. அடுத்தது உங்கள் மதிப்பை உயர்த்துறதுக்கான 5வது ஸ்டெப், ட்ரீட் யுவர் பாசஸ் லைக் எ ப்ரோ. வேகமாகவும் ஈஸியாகவும் உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றவங்க கிட்ட பேசிட்டு நீங்கள் அதை என் பண்ணுறப்போ தெளிவாக பண்ணுங்கள். தெளிவாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை எல்லார் முன்னாடியும் நடத்த போகிறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே பேசாமல் அவங்களையே பாருங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணிவிட்டு உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம் உங்களோட சைலன்ஸ் கூட உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்போ அமைதியாக இருக்கணும், எந்த டைமில் பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத யோசித்து பேசுங்க. அண்ட் முக்கியமாக அந்த கான்வர்சேஷனை எப்போ முடிக்கணும் அப்படின்றதுலையும் கவனம் செலுத்துங்க. 6வது, யூ டோன்ட் ப்ரீச் வாட் யூ அட்வைஸ் அதர்ஸ். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத யோசிக்கணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலைன்னா அதை அட்வைஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணலைன்னா மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக தான் நினைப்பாங்க. உங்களோட மதிப்பு அதனால் ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மட்டும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். 7th ஒன், யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் பீப்புள் இஸ் கைண்ட்.
மற்றவங்க மேலே நீங்கள் ரெஸ்பெக்ட் காட்டினாதான் மற்றவங்க உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் காட்டுவாங்க. கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் பாலிசி தான். நீங்கள் மற்றவங்க கிட்ட கைண்டாகவும் மரியாதையோடவும் நடக்கலை அப்படின்னா அதே மரியாதை உங்களுக்கும் கிடைக்காது. மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே அந்த மாதிரியான ஒரு மரியாதை தான் இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட கோவத்தை மற்றவங்க கிட்ட காட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே மற்றவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கோங்க. அடுத்ததாக ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். எந்த அளவுக்கு மற்றவங்களோட வார்த்தைக்கும் அவங்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பும் உயரும். ஸோ எப்போவுமே மற்றவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கேட்குறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கோங்க. இது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தும். அந்த மற்றவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதையையும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக ஆல்வேஸ் பி ஹானஸ்ட். நீதி நேர்மை அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற பழகிற எல்லா ஹியூமன்ஸ் கிட்டையும் நீங்கள் உண்மையாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாகவும் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரும். ஸோ ஒர்க் பிளேஸ்னாலும் ரிலேஷன்ஷிப்னாலும் உண்மையாக இருங்க. அண்ட் கடைசியாக ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை எல்லா விதத்துலேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஒர்க்குனாலும் சரி, உங்கள் ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நிறைய விஷயங்களை ரீட் பண்ணுங்கள். டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. அதை மற்றவங்களுக்கு தேவைப்படுறப்போ கைண்டாக சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் பேசுகிறப்பவும் ஒருத்தங்களை மீட் பண்ணுறப்பவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான செப்ரேட் வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரியான நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.